ஆபரேஷன் சிந்தூர் நள்ளிரவில் 2:45 மணியிலிருந்து இப்போது வரை அங்கு நடந்தது என்ன என்பது தொடர்பான முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை இப்போது பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் 9 பயங்கரவாத முகாம்களை ஏவுகணை வீசி தாக்கி அழித்துள்ளது. அழிக்கப்பட்ட அந்த பயங்கரவாத முகாம்களின் பின்னணி என்ன, அங்குள்ள அந்த பயங்கரவாத முகாம்களின் உள்ள பரபரப்பு தகவல்கள் என்ன என்பது நாம் இந்த முக்கிய செய்தியில் பார்க்கலாம். இந்திய வான்பரப்பிலிருந்து நள்ளிரவில் ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியதில் இந்த 9 முகாம்களிலும் ஒரு 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பலியாகி இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அளிக்கப்பட்ட அந்த பயங்கரவாத முகாம்களின் பின்னணி என்ன என்பது தொடர்பாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த பதிலடி தாக்குதலை இந்திய ராணுவத்தின் 3 படைகளும் முப்படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த அதிரடி தாக்குதலின் பின்னணி என்ன, நள்ளிரவில் நடந்தது என்ன என்பது குறித்து பார்க்கும் பொழுது இந்தியா அளித்த 9 பயங்கரவாத முகாம்களில் அந்த முரித்தே பகுதியில் உள்ள லஷ்கர் இ தொய்பாவின் பயிற்சி முகாம் மிக முக்கியமான ஒரு முகாமாக கருதப்படுகிறது. இந்த முரித்தே பகுதியில் தான் ஒசாமா பின் லேடனின் அந்த ஒரு மாளிகை கட்டுவதற்கு அவர் 1 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறார் என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. இன்னொன்று, இந்த முரித்தே பயங்கரவாத முகாம்களில் 1000 பயங்கரவாதிகள் ஆண்டுதோறும் உருவாக்கி அவர்கள் இந்தியாவில் ஊடுருவதற்கும் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமான ஒரு செய்தி, மும்பை பயங்கரவாத தாக்குதலில் தூக்கிலிடப்பட்ட அஜ்மல் கசாப் அந்த பயிற்சி பெற்ற இடமும் இந்த முரித்கே முகாம்தான் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. முக்கிய தீவிரவாதிகள் முரித்கே முகாமில் பயிற்சி பெற்றதை உறுதி செய்த இந்திய ராணுவம் அந்த இடத்தில் தாக்குதல் நடத்தி ஏவுகணை வீசி அதை அழித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த முரித்கே முகாமில் 9 பயங்கரவாத முகாம்களை ஏவுகணை வீசி இந்தியா தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது. இந்த 100 பயங்கரவாதிகள் இந்த 9 முகாம்களிலும் இந்தியா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி இருப்பதன் மூலமாக அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முரித்கே பயங்கரவாத முகாம் என்பது ஒசாமா பின் லேடன் மற்றும் அஜ்மல் கசாப் ஆகியோருடன் தொடர்புடைய மிக பயங்கரமான ஒரு பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முகாமாக அது செயல்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த 9 முகாம்களின் பெயர்களையும் நாம் இப்போது பார்க்கலாம். அந்த 9 முகாம்களில் அந்த முரித்கே முகாம் மற்றும் தேரா கலான், சியால்கோட் மற்றும் பிம்பர், கோட்லி, முசாவராபாத் மற்றும் மார்க்கஸ் பிலால் பகவல்பூர். இதில் இந்த பகவல்பூர் என்பது ஜெய்ஷே முகமதின் அது மிக முக்கியமான ஒரு பயிற்சி முகாமாக இருக்கிறது. அது 82 ஏக்கரில் இந்த பறந்து விரிந்திருந்த இந்த முரித்கே, அதாவது அஜ்மல் கசாப், பின் லேடன் மற்றும் அந்த ஜெய்ஷே முகமதின் தலைமையகம் அமைந்துள்ளதாக கூறப்படும் அந்த தீவிரவாத முகாம் என்பது 82 ஏக்கரில் பறந்து விரிந்த முகாம். அங்கு அவர்களுக்கான சந்தை மற்றும் குடியிருப்புகள், மார்க்கெட் ஆகியவை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஊர் போல அந்த முரித்கே முகாம் இருந்திருக்கிறது. மற்றொன்று, தாக்குதல் நடத்திய அந்த ஏவுகணைகள் மற்றும் குண்டுகள் பற்றிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரஃபேல் விமானங்கள் மூலமாக ஹேமர் குண்டுகள், ஸ்கால்ப் ஏவுகணைகள் வீசி இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கடற்படை மூலமாகவும் விமானப்படை மூலமாகவும் இந்த குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ரஃபேல் விமானங்கள் மூலமாக ஹேமர் குண்டுகள் மற்றும் ஸ்கால்ப் ஏவுகணைகள் வீசியும் இந்த இந்திய ராணுவம் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக ராணுவ தரப்பில் இருந்து வரக்கூடிய இந்த தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. அளிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களின் அந்த பரபரப்பு பின்னணி நமக்கு வெளியாகி இருக்கிறது. இன்று தாக்குதல் தொடங்கப்பட்டது நள்ளிரவில் 1:44 மணியிலிருந்து இப்போது வரை என்னென்ன நடந்தது, அந்த அளிக்கப்பட்ட அந்த தீவிரவாத முகாம்களின் மீது வீசப்பட்ட குண்டுகள், அந்த தீவிரவாத முகாம்களின் பின்னணி உள்ளிட்ட தகவல்களை இந்திய ராணுவ தரப்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதிகள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த 9 பயங்கரவாத முகாம்களில் ஏவுகணைகளும் குண்டுகளும் வீசப்பட்டு தாக்குதல் நடத்திய போது அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் முப்படைகளும் நேற்று நள்ளிரவு சரியாக 1:44 மணிக்கு அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் முக்கியமான முகாம்களான முரித்கே முகாம், தெஹ்ரா கலான் முகாம், சியால்கோட் முகாம் மற்றும் பெம்பர் முகாம்,
கோட்லி முகாம், முசாபராபாத், ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாபராபாத் உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத முகாம்கள் லஷ்கர்-இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய 2 அதிபயங்கர தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களாக திகழ்ந்த அந்த தீவிரவாத முகாம்கள் இந்திய ராணுவத்தின் ஸ்கால்ப் ஏவுகணை மற்றும் இந்த ஏவுகணை தாக்குதலில் அந்த ஹேமர் குண்டுகள் மூலமாக தாக்குதல் நடத்தி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த முகாம்கள் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பஹவல்பூர் பகுதியில் மார்கஸ் ஆப்கான் என்ற கஃபன் அல்லா என்ற இடத்தை குறிவைத்து ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முகாம் அந்த இடத்தில் இருந்திருக்கிறது. அந்த பஹவல்பூர் பகுதியில் உள்ள அந்த மிக முக்கியமான அது இந்தியாவிலிருந்து சுமார் இந்திய எல்லை பகுதியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பஹவல்பூர் பகுதியிலும் இந்திய ராணுவம் அங்கு உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி இருக்கிறது. இதே போல அந்த முரித்கே பகுதியில் மார்கஸ் தைபா என்ற இடம், அந்த இடம் தான் அந்த தீவிரவாத முகாம்களின் ஒரு தலைமையகமாக செயல்பட்ட இடம். லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு அங்கிருந்து தான் தீவிரவாதிகளுக்கு ரகசிய பயிற்சிகளை அளித்து வந்திருந்தது. அந்த இடமும் இந்திய ராணுவத்தால் குறிவைத்து தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. முரித்கே முகாம் தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில் பஹவல்பூர் பகுதியில் பர்கஸ் ஹபான் அல்லா என்ற இடத்தை குறிவைத்து ஜெய்ஷ்-இ முகமதின் அந்த முக்கியமான தலைமையகம் மீதும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. நாம் அந்த வரைபடத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட 9 இடங்களையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முரித்கே, பஹவல்பூர், சியால்கோட் மற்றும் பிம்பர், கோட்லி, முசாபராபாத், மார்கத் சையத் பிலால் மற்றும் தெஹ்ரா கலான் ஆகிய 9 இடங்களும் அந்த பயங்கரவாத முகாம்களின் வரைபடங்கள் சிகப்பு அடையாளமிட்டு அந்த வரைபடங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அந்த சிகப்பு அடையாளமிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவத்தின் முப்படையினரும் நேற்று நள்ளிரவில் 1:44 மணியிலிருந்து அந்த மிக முக்கிய அந்த தாக்குதல்களை, துல்லியமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெஹ்ரா கலான் சர்ஜா பகுதியில் குறிவைத்து ஜெய்ஷ்-இ முகமதுவின் அந்த மிக முக்கியமான அந்த தீவிரவாத பயிற்சி முகாம் அந்த அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தானின் எல்லையில் அந்த நாட்டுக்கு உள்ளே புகுந்து இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான இடம் சியால்கோட். இந்த சியால்கோட் பகுதியில் உள்ள அந்த மெஹ்முனா ஜோயா என்ற இடத்தை குறிவைத்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் தலைமையகம் இந்திய ராணுவத்தால் குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருக்கிறது. சியால்கோட் பகுதி, அதை தொடர்ந்து பர்னாலா என்ற பகுதி, பர்னாலா என்ற இடமானது அது பிம்பர் என்ற பகுதியில், இந்த பகுதியில் உள்ள பர்னாலா என்ற இடம் அதன் முழுமையான இது மார்கி ஹாதித் பர்னாலா என்ற இடம். இது லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு என்ற பயங்கரவாத அமைப்பின் மிக முக்கியமான ஒரு முகாமாக கருதப்படுகிறது. அதன் பெயர் மார்கஸ் அகலே தீதி என்று குறிப்பிடப்படுகிறது. இதே போல கோட்லி முகாமும் அங்கு ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினரின் மிக முக்கியமான ஒரு தீவிரவாத பயிற்சி முகாம். அந்த ஜெய்ஷ்-இ முகமதின் கோட்லி பகுதியில் அந்த மார்கஸ் அப்பாஸ் என்ற இடத்தின் மீது தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்ட அந்த பகுதி முழுவதுமே அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோட்லி பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பு, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய 3 முக்கிய பயங்கரவாத அமைப்பின் அந்த தலைமையகத்தின் மீது இது இந்த கோட்லி பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பின் அந்த மஸ்கர் ரஜீஸ் சாகித் என்ற இடத்தில் தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. முசாபராபாத், ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகராக கூறப்படும் முசாபராபாத்தில் லஷ்கர்-இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி ஷபாப் நல்லா கேம்ப், அந்த முகாம் ஷபாப் நல்லா கேம்ப் என்ற மிக முக்கியமான முகாம், அது லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் அந்த இது ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரிலேயே அது இயங்கி வருகிறது முசாபராபாத்தில். அதையும் இந்திய ராணுவம் நேற்று நள்ளிரவில் நடத்திய தாக்குதலில் அதை தாக்கி அழித்திருக்கிறது. முசாபராபாத் பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் பயங்கரவாதி சையத்னா பிலால் முகாம் மீது, அந்த சையத்னா பிலால் முகாம் வந்து மிக முக்கியமான ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த பல்வேறு அமைப்பினருக்கும் அங்கே ரகசிய பயிற்சி அளிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீவிரவாத முகாம், அதுவும் அடையாளம் காணப்பட்டு அந்த முகாமும் இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூரில் முசாபராபாத் முகாம், சியால்கோட் முகாம், முரித்கே முகாம் மற்றும் பஹவல்பூர் முகாம் இவைகள் மிக மிக முக்கியமான முகாம்களாக தீவிரவாதிகளுக்கு மிக முக்கிய பயிற்சி இருக்கக்கூடிய மிக முக்கிய அந்த முகாம்கள். அவை இந்திய ராணுவத்தின் மூலமாக முப்படைகளின் துல்லிய தாக்குதலின் மூலமாக இன்று நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 இடங்களையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் எல்லைக்குள்ளும் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் இந்த தாக்குதல்
நேற்று நள்ளிரவில் இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் இணைந்து நடத்தியிருக்கிறது. இந்த நேற்று நள்ளிரவு 1:44 மணியிலிருந்து இப்போது வரை அந்த 9 முக்கியமான முகாம்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் குறித்த விவரங்களை நாம் வரைகளை பின்னணியோடும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களின் தகவல்களோடும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களின் தொடர்புடைய அந்த ஒசாமா பின் லாடன், அஜ்மல் கசாப் ஆகியோரின் அந்த பயிற்சி பெற்ற இடங்கள் குறித்த விவரங்களை நாம் இந்த முக்கிய செய்தியில் பார்த்தோம்.